வணக்கம். நான் முனைவர் கே. நடராஜ் ஒட்டன்திலிருந்து பேசுகிறேன். சனிப்பெயர்ச்சிங்கிறது ஒரு பெரிய குழப்பத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்தி, அது ஒவ்வொரு ஜோதிடரையும் நண்பர்கள் எங்கேயாலும் அது ஒரு ஆஃபீஸில் போய் பார்த்தா பரவாயில்ல, பல செல்லு எடுத்து முக்கியமாக எனக்கு சனிப்பெயர்ச்சி என்னாச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா, சனிப்பெயர்ச்சி பற்றி ஏற்கனவே இப்போ நம்மளை கேட்குறாங்க. போன வருஷம் இது 29/3/2025 இப்போ என்னத்துக்கு இந்த வீடியோ போடுறோம்னு கேட்டிங்கன்னா, பேப்பரில் போட்டு விட்றாங்க வாக்கியம் கோயிலில் வழிபாடுதுன்னு. இது யாருமே நம்மளாம் சொல்லிடுவோம் எல்லாம் திருக்கணிதம். தனி மனிதர்களுக்கு பார்க்கும்போது திருக்கணிதம் தான் லாய்க்கு. சரி, மக்களுக்கு திருக்கணிதமாக வாக்கியமாக தெரியாது. டிவியும் பேப்பரையும் எதை திறந்தாலும் உடனே சனிப்பெயர்ச்சின்னு போடுறேன். உடனே இருக்கிற ஜோசியர்கள், நம்ம இங்கே இருக்கிற ஜோசியர்னு இல்லைனாலும் ஜோசியம் தெரிஞ்சால் கூட அவங்க என்ன கேட்பாங்கன்னா, எங்கள் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு. ஏன்னா மக்களுக்கு தனித்தனியாக சொல்வதற்காக ஒரு வீடியோ மூலமாக சொல்லிவிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதை சொல்ல வந்தேன். இது எங்கே கொண்டு விட்டுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு அறியாமைன்னு சொல்கிறதா. அது கோயில் வழிபாடுகளில் இந்த கோயில்களுக்கு சில யாகங்கள் ஹோமங்கள் பண்ணுறதுக்கு முகூர்த்தம் குறிப்பதற்காக வாக்கிய பஞ்சாங்கம் உண்டு. அது கோயில்களுக்காக உண்டது. அது ஏன்னா சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி அந்த மாதிரி செய்கிறது. திருக்கணிதம் பயிற்சிங்கிறது தனி மனிதர்களுக்கு பார்ப்பது. இது என்னுடைய விளைவு என்னென்னா, பயிற்சிகள்னு ஏதோ பேப்பரில் போட வேண்டியது. இது போன வருஷம் தானே இதை போட்டேன். ஏன்னா எப்படி பலன் எழுதுறது, இப்போ பயிற்சி கிரக பயிற்சி இந்த பயிற்சிகள்லாம் என்ன பலன் எழுதுறது, மீடியாவில் எப்படி எழுதுறதுங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா ஸ்டூடெண்ட் கூட சொல்கிறோம், இப்போ இந்த மாதிரிலாம் எழுதணும், ஒரு கிரகத்தெல்லாம் பைக்கு எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். இதில் என்னென்னா இப்போ போட்டாச்சு. இப்போ பலன் நம்ம ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி போன வருஷம் ஆரம்பித்தா 2 வருஷத்துக்கு அதிலே எல்லா பலனையும் சொல்லியாச்சு. அப்போ இந்தந்த காலகட்டத்தில் இது நடக்கும், கிரகங்களை சந்திக்கும் போது என்னங்கிறது அந்த காலகட்டங்கள் கனெக்ஷன் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், அடுத்த இன்னும் 2 மாதத்தில் சித்திரை மாதம் வந்துடும், புது வருஷ பிறப்பு. இதுக்கு ஒரு பலன், இதுக்கு ஒரு ராசி பலன் பேப்பரில் பூரா படிக்க வேண்டியது. அப்போ இதுக்கு போன மாதம் படித்ததெல்லாம் மறந்துடுவேன். அப்போ அன்றைக்கி ஏதாவது புதுசாக போட்டால் தூக்கிட்டு வர வேண்டியது. ஃபோனை போட்டு எனக்கு என்ன வேணும். அடுத்தது கொஞ்ச நாள் இன்னும் நாளாக என்ன வேணும்னா, இந்த ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கிடையாது. இப்போ தான் மீடியாக்கள் மக்களை தேவையெல்லாம் பயப்படுத்தி ஏதோ ஒரு வழியில் அவன்கிட்ட தன்னை தேடி வர மாதிரி ஒரு சூழ்நிலை பண்ணுறது. இப்போ இதனுடைய விளைவு என்னன்னா, இனி தீபாவளிக்கு ஒரு பலன் போடுவேன். இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு, பொங்கலுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு. அப்போ நம்மளை தான் மூளை செலவை பண்ணி ஒரு கொண்டு தள்ளிடுறாங்களே தவிர, நமக்கு 1000 செய்திகள் குப்பைகள் கிடக்கும். நமக்கு தேவையான விஷயங்களை தான் நம்ம எடுக்கணுமே தவிர, அப்படி சொன்னபடிக்கெல்லாம் போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சுயத்தை இழந்துருவீங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நாடி முறையில் நம்ம பலனை போடுறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே அதில் விரிவாக சொல்லிட்டோம் எப்படி பலன் சொல்கிறாங்க என்னங்கிறது. நம்ம இப்போ இங்கே சொல்கிறது என்னென்னா, இந்த சனிப்பெயர்ச்சி நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்வதா வேண்டாமாங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இது உள்ளே போயிருக்கு. அப்போ நான் சொன்னேன், போன வருஷம் நான் ஒரு பலனை போட்டிருக்கேன். 2 வருஷத்துக்கு போன 29/3/25 பயிற்சி ஆகக்கூடிய சனிப்பெயர்ச்சிக்கு பலனை போட்டிருக்கேன். இது 2 வருஷத்துக்கு இருக்குது. இப்போ திருப்பி இந்த வருஷம் இருக்க பலன்னு சொன்னால், அப்போ நான் இன்றைக்கி ஒன்று சொன்னேன்னா அதுக்கு இருக்க முரண்பாடு வருமா இல்லையா? இது ஒன்று முரண்பாடு வராது. இது என்னென்னா, சொன்னதையே திருப்பி சொல்கிற மாதிரி அர்த்தமாகும். இப்போ என்ன மீடியாக்கள்லாம் இப்போ இதனோட சில ஜோதிடர்கள்லாம் யூடியூப்பில் பலன் சொல்கிறாங்க. பலன் சொல்லும் போது ஏன்னா நீ இல்லைங்கிறீங்க, அவங்க பலன் சொல்லிட்டு இருக்காரு. பேப்பரில் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன பலன் போட்டிருக்குது, யூடியூப்பில் என்னென்ன பலன் போட்டிருக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த பயம் வந்துடுது. இந்த ஜோதிடர் நம்மளை நம்புகிறாங்க. அவங்க உனக்கு ஏதோ ஒரு கஷ்டம், வீடு கட்டிகிட்டு இருக்கே பாதியில் எது ஒன்று இடத்துல சொல்லிடுறாங்க. கோர்ட் கேஸ் நடக்கும், இது தீர்ப்பு வரும், இதையும் அது பல பிரச்சனைகள். இப்போ ஜோசியர்களே மீடியாவில் போய் உட்காந்துக்கிட்டு, ஆனால் அவங்கள விவரமாக சொல்லிடுறாங்க. இதை நாம் திருக்கணிதப்படி இது வாய்க்கப்படி இது இருந்தாலும் சொல்கிறேன்னு. இப்போ நான் கேட்குறது, திருக்கணிதம் போன வருஷம் பலனை சொல்லிட்டோம். எதுக்கு இவ்வளோ அவசரப்பட்டு கேட்குறான்னு, கோயிலுக்கு போகணும். ஏன் கோயிலுக்கு போனால் சனிப்பெயர்ச்சி கோயிலுக்கு போனால் இப்போ நம்ம பார்த்தா கூட்டமாக இருக்குது. ஒவ்வொரு ராகு பேச்சு குரு பேச்சு இப்போ ஜோசியர் கேட்குறாங்க இந்த கோயிலுக்கு உடனே இந்த நட்சத்திரத்துக்கு பண்ணேன். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு வழியில் வருமானத்தை நோக்கியோ அல்லது ஏதோ ஒன்று நோக்கி ஒன்று பண்ணுறாங்க. இவங்களும் அதை நம்பிக்கிட்டு போயிடுறாங்க. கோயிலில் போன உடனே என்ன இனத்துக்கு போகிறாங்க, அவன் 10 கணக்கு எழுதியிருப்பேன். அது எந்த கணக்கு நம்ம கணக்கு எடுத்துக்கிறது? அல்லது நிறைய பக்கம் கடனை வாங்கிட்டோமே, எங்கேயாவது நடு ரோட்டில் வச்சு அவமானப்படுத்திடுவானா, இல்லை நான் தப்பிச்சுக்கோனா? எந்த சாமி நீ வாங்கின கடனை கொடுக்காத அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. அல்லது சாமி பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா எதுக்கே வந்தீங்கன்னா
எப்படி சொல்லுவேன் அதை? அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்கள் வந்து தான் உழைச்சா கவலை இல்லை. இப்போ நான் என்ன எந்த சனி பயிற்சியோ வந்து போகுது. நீ நேர்மையாக உழைக்கிறியா? வைக்கிறியா? கவலையே படாத. எந்த பயிற்சி வந்தால் என்ன? நம்ம இங்கே வீட்டில் தினமும் உழைக்கிறோம், பாடுபடுறோம், நேர்மையாக இருக்கிறோம். எந்த சாமி, கோயில் எதுவுமே யாரும் செய்யாது. ஏன்னா சனி என்பது சனி பயிற்சி மட்டும் சொல்கிறேன் நான். ஏன்னா என்னோடய தீசிஸ் சனி தான். உழைக்கும் வர்க்கம். சனி வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடம், தொழிற்சானம். அந்த சனி தான். நாடியிலையும் சனியை சென்டர் பண்ணி தான் வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறப்ப குருவனுடைய தொடர்பை கணக்கு பண்ணி பலன் சொல்கிறோம். பணம் கிடைக்குமானா சக்குருனுடைய இடைஞ்சல் வருமானா ராகு. இதுதான் நாங்கள் வந்து பலன் சொல்லக்கூடிய ஒரு விதம். அப்போ நீ செய்யக்கூடிய கர்மா தான் இங்கே விளைவுகளை ஏற்படுத்துமே தவிர, நீ கோயிலுக்கு போயிட்டு வரதுனால செஞ்ச பாவம் தீர்ந்து போச்சு, வாங்கின கடனை கட்டாம போட்டலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது அது. அதனால் வந்து செய்யக்கூடிய வேலைகளை நேர்மையாக செய்தால் சனி பயிற்சி யாரையும் எதுவும் செய்யாது. மிக முக்கியமான விஷயம். ஏன்னா கமர்ஷியல் நோக்கத்தில் இருக்கக்கூடியது. அப்புறம் ரெண்டாவது இன்னொன்று வந்து பயிற்சி வித்தியாசப்படும். பயிற்சின்னா ஒரு 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 ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடிய நேரத்தை கணக்கிடம்னாங்க, அது பயிற்சின்னு சொல்கிறேன். சந்திரன் தினமும் பயிற்சி, 2 நாளைக்கு ஒருக்கா பயிற்சி ஆகுது. ஒவ்வொரு நாளுக்கும் சந்திரன் வந்து ஒரு நாளுக்கு ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்துக்கு போகுது. நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து இன்றைக்கி பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்கள். இன்றைக்குள்ள நட்சத்திரம் எப்போ மாறுது? மத்தியானம் 2 மணிக்கு மாறும். இன்னொரு பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மாறும். இது ஒரு அப்போ நடுவில் பிறந்த குழந்தை எந்த நட்சத்திரம் கணக்கெடுப்பீங்க? அது திருக்கணிதம், பிரச்சனை இல்லை. அதை வச்சு தான் போடணும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னொன்று வந்து பொதுமக்களே சிந்திக்கலாம். இப்போ இங்கே வந்து வெளிநாட்டில் ரொம்ப தூரதேசத்தில் இருக்காங்க. இப்போ காலையில் 8 மணினா அங்கே இரவு 8 மணி. அப்போ நம்ம உடனே இன்றைக்கி காலையில் நான் இப்போ போயிட்டுருக்கேன், இவரை வந்து என்னை சந்தித்தார் அப்படின்னு சொல்லும்போது, இந்த காலையில் சந்தித்தாருங்கிற செய்தி அவங்களுக்கு தன்னுடைய குழந்தைகளை யாரும் அங்கே இருக்காங்க வெளிநாட்டில், அந்த செய்தி பதியுது. ஆனால் காலைங்கிறப்ப அவங்க மனசில் என்ன தோணும்? அது அவங்க கணக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இரவு 8, அவர் காலைன்னு சொல்கிறாங்க. அந்த கணிதங்களை புரிந்து கொண்டாலே நமக்கு அந்த மாற்றங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் நமக்கு தேவை. கால மாற்றங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோணம். பயிற்சிங்கிறது என்ன? நான் வந்து கிழக்கு பார்த்தா அப்படி நிற்கிறேன். எனக்கு பின்னாடி நிற்கிறவர் என்னை பார்த்தா அவருடைய திசைக்கு நான் வந்து கிழக்க நிற்கிறேன். எனக்கு முன்னாடி நிற்கிறவருக்கு எங்கேருந்த பாருன்னா அவருக்கு மேற்க நிற்கிறேன். பார்வை ரெண்டும் ஒரே ஆளத்தான் பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தர் கோணத்திலும் வித்தியாசப்படுது. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, மக்கள் வந்து என்ன, இது பயிற்சினால யாரும் எதுவும் செய்ய போகிறதில்ல. வேலையை செஞ்சாலே அது போதுமானது. ஒரு நேரம் வித்தியாசங்கிறது துல்லிதம் என்பது தோராயமாக கணக்கெடுப்பது கோயில் வழிபாடுகளுக்கு அது அந்த காலத்துலலாம் வந்து நாங்களாம் சின்ன இளமையில் நினச்சது, மாடுகளை வந்து சூத்து நேரம் அப்படிம்பாங்க. அப்போல்லாம் வந்து மாடு நாங்களே பார்த்துருக்கோம். ஏற்றம் இறக்குறதுன்னு சொல்லுவாங்களே, இறைக்கிறது 2 ஏற்று 3 ஏற்று கிணறு இருக்கும். அந்த மாடுகளை பயன்படுத்தி தண்ணி இறைப்பாங்க அல்லது உழவு ஓட்டுவாங்க. அதிகாலையிலேயே போயிடுவாங்க தோட்டத்துக்கு, உள்ளே போய் வேலை செய்வாங்க. அப்போது 5 மணி 4:30 மணிக்கு 5 மணிக்குள்ள உள்ளே போனவங்க காலையில் 8 9 மணி வரைக்கும் போட ஓட்டிடுவோம். அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு சாப்பாடு, இந்த மாடுகளுக்கு ரெஸ்ட்டு, தீவனம் போடுறது. அது என்னென்னு கேட்டால் சோத்து நேரம்பாங்க அந்த நேரத்தை. அது 9 சோத்து நேரம் தான், 9 10 மணிக்கு சோத்து நேரம் தான். இன்றைக்கி பிறக்கிற குழந்தைக்கு கேட்டிங்கன்னா மணி என்னன்னு கேட்டீங்கன்னா நிமிஷம், மணி, நிமிடம், வினாடி கொண்டு சொல்லியிருக்கு. அப்போ துல்லிதம் என்பது இங்கே தேவைப்படுது. இங்கே ஜோதிடம் பார்க்கும்போது துல்லிதமாக டிகிரி வயசை வச்சு நாங்கள் கணக்கெடுத்து பலன் சொல்கிறோம். இதுதான் இதனுடைய நோக்கமே. என்னென்னா மக்கள் வந்து குழப்ப வேண்டாம். ஒரு தடவை இப்போ பாருங்கள், இதனுடைய விளைவு எங்கே போகணும்னா, ஏதோ ஒன்று பத்திரிக்கையில் போடணும், ஏதோ ஒன்று யூடியூப்பில் யாரும் ஒன்று சொல்லி விட்றணும், உடனே அவங்க வந்து பயந்துக்கிட்டு பரிகாரம் பண்ணணும். அந்த நோக்கம் எங்கே? அது ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு வருமானம். பத்திரிகைகள் இப்போ எங்களை ஜோசியர் வந்து பத்திரிகைகள் கேட்பாங்க, சார் எங்கள் பத்திரிக்கையில் ராசி பலன் எழுதுகிறேன், நீங்கள் எழுதுறீங்களா? உடனே நம்ம பேர் போடுறோமான்னு சொல்லி நான் ஒன்று எழுதுறது. அப்போ எனக்கு தோணுதான் நான் எழுத வேண்டியது. எழுதுறதுல என்ன வருது? அவங்களுக்கு ஏதோ ஒரு பயத்தை ஏற்படுத்தி ஜோதிடரை நெருங்க வைக்க வேண்டியது. இவங்க பரிகாரம் சொல்லி பணம் சம்பாதிக்கிற. ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி அச்சய திருதியை பற்றி ஒரு வீடியோ என்னோடய யூடியூப்பில் பின்னாடி போய் பாருங்கள், நல்லாவே பேசியிருக்கேன். அச்சய திருதிங்கிறது வேறு. சூரியன், சந்திரன், சுக்கிரன் உச்சமாகக்கூடிய அதெல்லாம் வந்து பலனை, அது நம்ம இப்போ பேசலாத. ஆனால் அது வரக்கூடிய காலம் எது? ஏப்ரல் மே மாதம் அச்சய திருதி அப்போ தான் வரும். அன்றைக்கி தான் பள்ளிக்கூடம் நடக்கும், ஃபீஸ் கட்டணும், வைக்கணும். ஆனால் மக்களுக்கு என்ன போதிக்கிறாங்கன்னா, பழைய நகையை அடமானம் வச்சு பணத்தை வாங்கி புது நகையை வாங்கணுங்கிற அளவுக்கு மக்கள் வந்து மூளைச்செலவை செய்கிறாங்க. இது பலியாக வேண்டாங்கிறது தான் சொல்கிறது. அதே மாதிரி தான் இதே ஒரு சொல்கிறாங்க. நம்ம வந்து என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதைத்தான் நம்ம சொல்ல வர்றதுங்க. அப்போ அவங்களுடைய வேலையை அவங்க ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதுமானது. சனி என்பது உழைப்பு, நம்ம உழைப்போம். ஓரளவுக்கு மேலே போனால் உழைப்பாளிகளை நம்மகிட்ட வச்சுக்கிட்டு சரியான நேரத்தில் கூலி கொடுக்குறதான் சனியோ, 7 சனியோ, அஷ்டம சனியோ செய்யக்கூடிய வேலைகள். இதுதான் அடிப்படை. நம்ம என்னுடைய தீசிஸ் சனி, நான் அதான் எழுதியிருக்கேன். 7 சனி, அஷ்டம சனி அல்லது சனி திசை நடப்பவர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. ஏன்னா சனி என்பது உழைப்பு.
ஒன்று நீ 40-50 வயசு இருக்கு, அதுக்கு பேர் உழைப்பாளியை பயன்படுத்திக்க. அவனுக்கு சரியான நேரத்தில் கூலியை கொடு. கூலி தட்டி கொடுத்தா அதனுடைய அத்தனையும் அற்ற வேஸ்ட்டு. ஏன்னா அவனுக்கு ஒரு வீடு கட்டுறான். நம்மளாம் என்ன கோணத்தில் பார்ப்போம்னா, வீடு கட்டினாங்க கூலி ஆளுக்கே பணம் கொடுக்க முடியலைம்பாங்க. அந்த வார்த்தையை மாற்று. அந்த லேபருக்கு நீ இந்த ஆனால் அவனுடைய தொழில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செஞ்சு ஜீவனம் பண்ணணும். ஒவ்வொரு 1 மாதம் 2 வருஷத்துக்கு ஒரு கட்டடம் வேலை செய்வேன். அந்த கட்டடத்துக்காரர் முதலாளி, அவனுக்கு படி இழக்கிறாரு. இப்போ உங்கள்கிட்ட வந்து வேலை செய்கிறேன், நீ முதலாளி, நீ படி இழ. அப்படி கோணத்தில் செலவு என்பது மனமும் வந்து அவனுக்கு வருமானங்கிற கோணத்தில் சந்தோஷம் கொடுக்கும்போது கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாங்கிற எண்ணம் வரும். இதுதான் சனிப்பெயர்ச்சி. கோயில், எந்த கோயிலுக்கு நீங்கள் போக வேண்டாம். போங்க, மன நிம்மதிக்காக போன ஒரு டூரு, ஒரு ஜாலியாக நண்பரோடு போய் ஹோட்டலுக்கு கிளப்பு போகிற மாதிரி அப்படி கூட போங்க. கட்டாயமாக போய்த்தாங்கண்ணே, இல்லைன்னா எனக்கு தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா கோயிலெல்லாம் என்ன பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். பெரிய விஐபியாக இருந்தால் எல்லாத்தையும் விலைக்கு உள்ளே போனால் நம்மளுக்கு மன சங்கடம். அது சங்கடத்தை வாங்குறதுக்கு அப்படி கோயிலுக்கு போகணுங்கிறது இல்லை. நல்ல ஒரு ஒரு உழைப்பவனுக்கு நீ சரியான முறையில் வேலை பிச்சை போடக்கூடாது. வேலையை வாங்கி அவனுக்கு பணத்தை கூலி கொடுத்தா இது நிம்மதி. கொடுப்பதில் கிடைக்கக்கூடிய இன்பம் அதை கொடுத்தவர்களுக்கு தான் தெரியும், அதில் கிடைத்தவர்களுக்கு தான் தெரியும். அவங்ககிட்ட பாராட்டு. பணம் கொடுக்கறனால உன்னை பாராட்ட மாட்டேன். எனக்கு இவர் வேலை கொடுத்தார், இவர்கிட்ட வேலை பழகித்தான் நான் இப்போ முன்னேறினேன். அந்த பாயிண்ட்டு தான் முக்கியம். அதுக்கு நீ ஒரு ஆள் கருவியாயிரு. அது இனி எப்படி வேலை கொடுக்க முடியும், நீ கற்றுக்கணும். எ ட்ரூத்ஃபுல் சர்வன்ட் பிகேம் ஏ மாஸ்டர் அப்படிம்பாங்க. சரியான உழைப்பையாளி தான் பின்னாடி ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தையும் நடத்த முடியும். அப்போ சனி என்பது உழைப்பு தான் முக்கியமே தவிர, கோயிலுக்கு போகிறது, பரிகாரம் பண்ணுறது, நீ வந்துட்டியா என்னை முன்னாடி லைனில் கொண்டு விடு, இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு வேலைகளை சொல்லி மக்கள் எந்த விதமான குழப்பமும் சொல்ல வேண்டாம். நேர்மையாக உழைத்தால் அதே போதுமானதுன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.